ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையோட AK-64 படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இந்த AK-64 படத்தை யார் தான்ப்பா டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா லோகேஷ் கனகராஜ் சார் தான் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ செம்ம வயலா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த AK-64 படத்தை தனுஷ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், வெற்றிமாறன் சார், ஆதித்ய ரவிச்சந்திரன் சார்னு நிறைய பிரபலங்கள், அதாவது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்தது அப்படின்னே சொல்லலாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் சார் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாருன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் தான் டைரக்ஷன் பண்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் நம்ம ரஜினி சாரை வச்சு கூலின்ற படத்தை எடுத்துட்டு இருந்தாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமா முடிஞ்சிச்சு. இப்போ அந்த படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தையும் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் எடுத்து பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் சாரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நான் AK வச்சு கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா இதுக்கான அப்டேட் நமக்கு கூடிய சீக்கிரம் இருக்கு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஓகே, நீங்க இந்த AK-64 படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்துருச்சுக்கா நம்ம AK சினிமா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.